புதுச்சேரி அபிஷேகப்பாக்கத்தை சார்ந்த தட்சிணாமூர்த்தி. இவர் ஒரு தவில் இசை கலைஞர். அதாவது 55 ஆண்டு கால தன்னோட இசை பயணத்தின் ஒரு அங்கமாக தற்போது இவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. அவர் தற்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, பத்மஸ்ரீ விருது அறிவிக்கும் போது என்பது குறித்து நம்மிடம் பேச உள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது மத்திய அரசு வழங்கியதற்கு குமுதம் செய்தி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பத்மஸ்ரீ விருது உங்களுக்கு வழங்கும் பொழுது, அதை அறிவிக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? பத்மஸ்ரீ விருது நான் 2012 அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஆண்டு எனக்கு 2024 ஆண்டுக்கு உள்ள 2025 இந்த விருது எனக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இந்த பத்மஸ்ரீ விருது எனக்கு அறிவிச்சுட்டாங்க, செலக்ஷன் பண்ணிட்டாங்கன்றது கேட்ட பிறகு எனக்கு என்னென்னோ நினைக்கிறேன். இந்த பெரிய உயரிய விருது நமக்கு பத்மஸ்ரீ கிடைச்சிருக்க, நம்ம குடும்பத்தாருக்கும் நம்மளுக்கும் பெரிய என்ன மகிழ்ச்சியான சிறப்பான நிகழ்ச்சி, சிறப்பான செய்தி. அதனால இரவு பூல நான் இதே சிந்திச்சு எனக்கு தூக்கமே சரியா தூக்கம் வரல. அதனால இந்த பத்மஸ்ரீ விருது அறிவித்ததுக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, என்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த பத்மஸ்ரீ விருது அவங்களுக்கு இதை சார்ந்தது என்றது. இசைத்துறையில் இன்றும் இளைய தலைமுறைக்கு இந்த இசையை நான் மேலும் மேலும் உயர்த்தி அந்த தலைமுறையை இசை குடும்பத்தை நான் மேலுக்கு கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று நன்றி கூறுகிறேன். வணக்கம். அதாவது இந்த தவில் இசை என்பது காலத்தால் தற்போது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு வருது. இப்போ உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்க. இந்த விருது மற்ற வருங்கால இளைஞர்களுக்கு எவ்வாறு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும்? அதுக்கு உங்களுடைய பங்கு என்னவா இருக்கும்? இந்த பத்மஸ்ரீ விருது நான் வாங்கியிருக்கிறது எல்லா கலைஞர்களுமே இளைய தலைமுறை பார்க்குறாங்க. அப்போ இந்த தவில் இசைத்துறையில, இந்த இசைத்துறையில இப்படி ஒரு பெரிய விருதா? அப்போ இந்த இசையை நம்ம மேலும் மேலும் நம்ம கற்றுக்கொண்டு அந்த பத்மஸ்ரீ விருது நம்ம பெறுவதற்கு இந்த இசையில நம்ம முன் பெரிய இசை நிகழ்ச்சியா நம்ம ஆர்வமா இதை செய்யணுன்றது அந்த இளைய தலைமுறைக்கு அந்த ஆர்வம் வரும். எத்தனை தலைமுறை உங்க குடும்பத்துல எத்தனை தலைமுறை இந்த தவில் இசையில இருந்தாங்க? நீங்க எந்தெந்த ஊருக்குன்னா பயணம் செய்து இந்த தவில் இசைய கொண்டு சேர்த்திருக்கிறீங்க? எங்க தாத்தா நாதஸ்வர கலைஞர், எங்க பெரியப்பா எங்க நடப்பாலாம் எல்லாம் இசை கலைஞர். எங்க அப்பா இருக்கு நாங்க 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்கள நாதஸ்வரம் தவில் இசை கலைஞர் தான். யாருமே அரசு வேலையில நாங்க யாருமே போகல. எங்கள் குடும்பமே குலத்தொழில இந்த இசை தான். இந்த இசையை வைத்து நான் அகில இந்தியா முழுவதும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மற்ற பஞ்சாப், ஹரியானா, சத்தீஸ்கர், லக்னோ, அஸ்ஸாமு, பீகார், இந்த அனைத்து அகில இந்தியாவில் அனைத்து ஸ்டேட்டும் நான் போயிருக்கிறேன். பிற மாநில அரசு விழாக்களிலும் நான் பங்கு பெற்றிருக்கேன். இந்திய அரசு விழாக்களிலும் பங்கு பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து வந்திருக்கிறேன். இன்னும் இந்த இசையை நான் மேலும் மேலும் அகில இந்தியான்றது இல்லை, உலகம் பூரா இந்த இசையை நான் உலகம் பூரா போயிட்டு இந்த இசையை மேலும் மேலும் பெரிய இந்த இசையை நான் செய்வேன் என்று உலக நாடு ஃபுல்லா இந்த இசையை நான் கொண்டு போவேன் என்றது உறுதி கூறுகிறேன். அதாவது உங்க தந்தைக்கு பிறகு நமக்கும் இந்த இசை தொழிலுக்கு நம்ம வருமே, இசை கலை தேவைக்கு வருமே அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்ததா? இல்ல நீங்க நமக்கு இசைக்கலை வேணாம், நம்ம தந்தையை விட்டுட்டு தந்தையோட தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போகலாம், அது போல ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததா? எனக்கு இசையில தான் எனக்கு ஆர்வம். அந்த இசையில ஆர்வமா இருந்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு உயரிய விருது பத்மஸ்ரீ கிடைச்சிருக்கு. எங்க அப்பா கிட்ட ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு என்னை அடிப்பாங்க. என்னை அடம் பிடிச்சி ஸ்கூல்ல ஈத்துன்னு போய் விட்டுட்டு வருவாங்க. நான் அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல ஸ்கூல்ல இருக்க மாட்டேன். எனக்கு ஃபுல்லாவே இசை ஆர்வம் தான். நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இசை ஆர்வத்தின் இதுவாக இந்த தவில் இசையை நான் கற்றுக்கொண்டு இந்த அகில இந்தியா முழுவதும் செம்மதையா செய்து வருகிறேன். இப்ப உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்க. இந்த பத்மஸ்ரீ விருதை கொடுக்கும்போது நீங்க அங்க விருது வாங்க போறப்ப எது மாதிரி உடை அணிவீங்க? அந்த இடத்துல இந்த தவில் இசையை கொண்டு சேர்க்கிற மாதிரி ஏதேனும் புதுசா வித்தியாசமா செய்யற மாதிரி ஏதாவது முயற்சி ஏதேனும் இருக்குதா? இல்ல, நான் அங்க விருது வாங்க போகும்போது தவில் இசையினுடைய உடையில தான் போவேன். அந்த பட்டு பீதாம்பரம்,
அது மாதிரி உடையில தான் நான் போயிட்டு அந்த பத்மஸ்ரீ விருது ஆஹ், நம்ம அகில இந்தியானுடைய ஜனாதிபதி அவங்க கையால் வாங்கும்போது இந்த இசையை நான் அவங்களிடம் சமர்ப்பித்து எனக்கு ஒரு பெரிய உயரிய விருது கொடுத்துருக்கிறீங்க. மத்திய அரசுக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று. இப்ப பத்மஸ்ரீ விருது உங்களுக்கு வழங்குறதுக்கு மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரை செய்யுது. மாநில அரசுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது உங்க சார்பா கோரிக்கை எதுவும் நீங்க வைக்க போறீங்க? மாநில அரசுக்கு நான் கோரிக்கையே வைக்கிறது இல்லை. மாநில அரசு எல்லா சலுகையுமே எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கலை பண்பாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் ஆயுத திராவிட நலத்துறை எல்லா அரசு விழாக்களிலும் எனக்கு முன்னுரிமை கொடுத்து மங்கள இசையில இப்போது கவர்னர் மாளிகையில் இன்றைய விழாவில் 5 to 5:30 வரைக்கும் எனக்கு தனியாக பத்மஸ்ரீ விருது அறிவித்ததற்காக எனக்கு கவர்னர் மாளிகையில் இப்போ ஒரு பெரிய நிகழ்ச்சி கொடுத்து என்னை அழகு பார்த்து எல்லா அமைச்சர் பெருமக்கள், ஆளுநர், புதுச்சேரி உயர் அதிகாரிகள் மற்றும் உள்ள அதிகாரி பெருமக்கள் அனைத்து விஐபிகளும் என்னை கௌரவித்து எல்லாரும் பாராட்டு தெரிவித்திருக்காங்க. நன்றி ஐயா. நீங்க தொடர்ந்து இன்னும் பல விருதுகள் இது 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 இருக்கிறதுலே இந்தியாவிலேயே 4வது மிகப்பெரிய விருது இது. இன்னும் பல விருதுகள் வாங்கணும். இந்த சேவையை தொடர்ந்து நீங்க செய்யணும்னு குமுதம் சார்பா கேட்டுக்கிறோம். நன்றி. புதுச்சேரி மாநிலம் அப்சயப்பாக்கம் கிராமத்தை சார்ந்த தவில் இசை கலைஞர் கலைமாமணி டாக்டர் தட்சிணாமூர்த்தி ஆகிய நான் இந்த தவில் இசையை நான் புதுச்சேரி மாநிலம் அரசு விழாக்கள், பிற மாநில அரசு விழாக்களில் மங்கள இசையில் பங்கு பெற்று எங்கள் குழுவினருடன் நான் அகில இந்தியா ஃபுல்லாகவே பயணித்து வருகிறேன். இந்த இசையை நான் 52 ஆண்டுகளாக இந்த தவில் இசையை செம்மையாக செய்து வருகிறேன். எங்கள் குடும்பத்தினுடைய குலதொழிலே இந்த இசை தான். எங்கள் அண்ணன் நாங்கள் 5 பேர், எங்கள் அண்ணாரு 4 பேரும் நாதஸ்வரம் தவில் கலைஞர்கள், நானும் தவில் கலைஞர். எங்கள் அப்பா அம்மா அவங்க தான் என்னுடைய தெய்வமே. அதோட அதுக்கு அடுத்தது எங்கள் அண்ணனுவ, அதுக்கு அடுத்தது எங்கள் குருநாதர் டி.கே. கிருஷ்ணமூர்த்தி, கலைமாமணி டி.கே. கிருஷ்ணமூர்த்தி. அவர் தான் எனக்கு வழிகாட்டியாக அமைந்தார். நம்ம புதுச்சேரி மாநிலத்தினுடைய அரசு விழாக்கள், கலைப்பண்பாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை, ஆதிரி திராவிட நலத்துறை, தேர்தல் துறை என்னுடைய மங்கள இசையை நான் செம்மையாக செய்து வருகிறேன். எனக்கு புதுவை அரசு, மத்திய அரசு, அகில இந்தியா ஃபுல்லாகவே நான் மங்கள இசை சிறப்பாக செய்து புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து வருகிறேன். அந்த பெருமையை சேர்த்து எனக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்திருக்கிறது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், மத்திய அரசினுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும், மாநில அரசினுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும், எங்கள் ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் உயர் அதிகாரிகள் மற்றும் உள்ள அதிகாரிகள், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் என்னுடைய பத்மஸ்ரீ விருது நான் பெற்றது அந்த மக்களையும் சார்ந்தது என்று நான் வாழ்த்து தெரிவித்து, பத்மஸ்ரீ தான் நம்ம பெற்றுவிட்டோம், இந்த இசையை இதோட முடித்து கொள்ளலாம் என்ற நோக்கம் கிடையாது. இந்த இசையை மேலும் மேலும் மேலுக்கு கொண்டுட்டு வருவேன். இளைய தலைமுறைக்கு இந்த இசையை நான் வழிநடத்தி முன்னிருந்து இந்த இசையை மேலே கொண்டுகிட்டு போவேன் என்று உறுதி கூறி நன்றி சொல்லுவோம். இந்த பத்மஸ்ரீ விருது அறிவித்த உடனே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம இது ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு ஒரு தவில் இசைக்கலைஞரா ஒரு அகில இந்தியானுடைய பெரிய விருது நமக்கு கிடைச்சிருக்க. இது என்னுடைய குடும்பத்தாருக்கும், என்னுடைய அப்சயப்பாக்கம் மண்ணிற்கும், என்னுடன் சேர்ந்து பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், எனக்கு இந்த விருதுக்கு உறுதுணையா இருந்த மாநில தலைவர் செல்வ கணபதி ஐயா அவர்களுக்கும், எம்பி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய முன்னாள் பட்டியலணி தலைவர் தமிழ்மாறன், இப்போ தேசிய செயற்குழு பட்டியலினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழ்மாறன் எனக்கு இந்த விருதுக்கு அவரால் முடிந்த வரைக்கும் எனக்கு முயற்சி செய்து இந்த விருது பெறுவதற்கு, அவருக்கு இந்த விருது பெறுவதற்கு பெற்றுக் கொடுக்கறது அவருடைய பங்கும் உண்டு. அதனால எனக்கு இந்த விருது கிடைச்சது மக்களுக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி, நம்ம மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து
நன்றி சொல்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.